பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் கத்தார் தேசத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியிலே வந்திருப்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் பெத்தேல் ஏஜி திருச்சபையின் சார்பிலும் de la part de ma famille et de l'église de Bethel assemblée de Dieu, உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். j'apporte mes salutations avec de l'amour. இன்றையிலிருந்து ஒரு சில நாட்கள் தொடர்ந்து À partir d'aujourd'hui, pendant quelques jours, கர்த்தருடைய வார்த்தையை நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். nous allons méditer la parole de Dieu ensemble. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. Que le Seigneur nous parle. ஒருவேளை நீங்கள் லைவ்ல யாரும் பார்த்து கொண்டிருப்பீர்களே என்றால், Si vous nous regardez en direct, 4:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த சியோன் சுவிசேஷ சபையிலே பாரிஸில் வைத்து ஆராதனை நடக்கிறது. à 16h30 le dimanche, il y aura le culte à l'église évangélique de Sion. தயவாக கடந்து வாருங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து வாருங்கள். S'il vous plaît, venez emmener les gens qui vous connaissent. நாம் சேர்ந்து ஆராதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். Nous allons adorer ensemble Dieu et on prier ensemble. சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம். Et apprenons la parole de Dieu ensemble. லைவ்ல பார்க்கிறவர்களுக்கு Pour ceux qui regardent en direct, 5:45 மணிக்கு இந்த லைவ் தொடங்கப்படும். le direct commencera 17h45. நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. Donc partagez et aimez le direct. எங்களுடைய சபையின் கோட் வேர்ட் ஆபேல் பிரான்ஸ். Et le nom de la page c'est Abel France. கரெக்டா சொல்லிட்டேன்ல பிரதர்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. Que le Seigneur vous bénisse. ரைட். இன்றைக்கு நாம் யோவான் சுவிசேஷகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்க்க போகிறோம். Nous allons voir aujourd'hui à partir de l'évangile de Jean aujourd'hui. எல்லாரும் உங்களுடைய புத்தகத்தை, உங்களுடைய இருதயத்தை யோவானுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. Donc tournez vos Bibles et vos cœurs vers Jean. யோவானின் நிருபம் அல்ல, யோவான் புஸ்தகம். யோவானின் வெளிப்படுத்தின விசேஷம் அல்ல, யோவானின் புஸ்தகம், சுவிசேஷம். L'évangile de Jean, pas l'épître ni l'Apocalypse. முதல் வார்த்தையை நாம் கவனிப்போம். Donc observons le premier verset. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறித்து பேசுகிறது. Lorsqu'on parle au commencement était la parole, cela parle d'une époque précise. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து என்று சொல்லும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை குறித்து சொல்லுகிறது, எந்த இடத்திலிருந்து. Donc lorsqu'on dit que cette parole était avec Dieu, cela signifie le lieu. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மேட்டரை நமக்கு காண்பிக்கிறது, ஆப்ஜெக்ட்டை காமிக்குது. Lorsqu'on parle que cette parole était Dieu, cela nous montre que c'est un objet. இந்த ஆதியாகம புஸ்தகமும் Donc le livre de la Genèse யோவான் புஸ்தகமும் et l'évangile de Jean, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆரம்பிக்குது. les deux commencent à peu près pareil. மற்ற சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது Lorsqu'on voit les autres évangiles, அவங்க ஸ்டார்ட் பண்ற ரீதி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். et leur démarrage est différent. ஆனால் யோவானோ Mais Jean, ஆதியாகமத்தை போல comme la Genèse, ஆதியிலே என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து அவர் ஸ்டார்ட் பண்றார். il commence en disant au commencement. இவருடைய ஆரம்பம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவர் வித்தியாசமானவர். Donc si vous observez son début, il est quelqu'un de différent. இந்த யோவான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதன். Donc ce Jean, il était quelqu'un que Dieu aimait beaucoup. இந்த யோவான் யாக்கோபுக்கு சகோதரனாய் இருந்தார். Ce Jean était le frère de Jacques. ஆண்டவருடைய அந்த அப்போஸ்தல கூட்டத்திலே இளமையான ஒரு மனுஷன். Il était le plus jeune parmi les apôtres. ஆனா ஆண்டவருக்கு அன்பின் சீஷனாய் இருந்தார். Mais c'était un disciple bien-aimé pour le இந்த Seigneur. புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 90 இருந்து 110 வரைக்கும் என்று சொல்லுகிறார்கள். L'époque où ce livre a été écrit, c'est après Jésus-Christ, 90 ans après Jésus-Christ. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் கொல்லப்பட்டார்கள், சித்திரவதைப்படப்பட்டார்கள். Tous les autres apôtres ont été tués, ils ont été torturés. ஒரு டார்ச்சரான மரணம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. Ils ont été tués avec de la torture. ஆனால் இந்த அப்போஸ்தலனுக்கோ Mais pour cet apôtre, மரணம் எவ்வளவு ட்ரை பண்ணியும் வந்து சேரவே இல்லை. tout le monde a essayé de le tuer, mais il n'a pas eu la mort. ஒருத்த நாளையும் சாகடிக்க முடியல, ஆனா இவருக்கு இயற்கையான மரணம் வந்து வயது முதிர்ந்து இறந்து போனார். Personne ne pouvait le tuer, il est mort naturellement. சில சரித்திரங்கள்
சொல்லுகிறது கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில போட்டாங்களாம் இவரை. Certaines histoires racontent qu'il a été mis dans l'huile bouillante. அவர் ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல நீந்தி வர போல வெளியே வந்துட்டாரு. Il est sorti comme s'il nageait dans la piscine. ஒரு விசேஷ கிருபை இவருக்கு. Il avait une grâce spéciale. கர்த்தர் அழகாய் அருமையாய் நடத்தி இருந்தார். Le Seigneur l'avait conduit miraculeusement. இந்த யோவான் நமக்கு வித்தியாசமான சில காரியங்களை காண்பிக்க போகிறார். Donc ce Jean va nous montrer les choses différentes. இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த யோவானை நீங்க பார்க்க போறீங்க. Vous allez voir ce Jean selon la manière dont je vais vous நாம் சேர்ந்து expliquer. இந்த யோவானின் காரியங்களை கவனிக்க போகிறோம். Nous allons tous ensemble observer, regarder les choses à propos de ce Jean. உங்களிடத்துல ஒரு கேள்வி. Une question. எத்தனை அற்புதங்களை யோவான் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? Combien de miracles Jean a écrit dans ce livre? வேற யாராவது? ரைட், எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. 7 அற்புதங்களை குறித்து இவர் எழுதியிருக்கிறார். Il a écrit à propos de 7 miracles. இந்த 7 அற்புதமும் Ces 7 miracles, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ப்ரூவ் பண்ணுகிற அற்புதம். ces miracles prouvent que Jésus-Christ est Dieu. நம்ம படிக்கும் பொழுது Lorsque nous étudions, ஆண்டவர் அதை பண்ணினார், Dieu a fait cela. ஆண்டவர் இப்படி அற்புதம் செய்தார், Le Seigneur a fait un tel miracle. ஆண்டவர் வாவ் மனுஷனை உயிரோட எழுப்பினார், Wow, le Seigneur a ressuscité un homme qui est mort. ஆண்டவர் அழகாய் அவர் காற்றின் மேல கடலின் மேல நடந்து திரிஞ்சார் Le Seigneur a marché sur les eaux contre le vent. என்று சொல்லி வாய் பிளந்து அற்புதத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு இருப்போம். Et nous sondons, nous examinons les miracles comme ça. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மைய கருத்து அமைந்திருக்கிறது. Mais il y a une signification précise qui existe dans ces miracles. ஒவ்வொரு அற்புதத்திலும் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை ப்ரூவ் பண்ணிக்கொண்டே இருந்தார். Dans chaque miracle, Jésus-Christ prouvait qu'il était Dieu. நம்ம தமிழர்கள் மூளையில, Dans le cerveau des Tamouls que nous sommes, பிரெஞ்சு மூளையில dans le cerveau des Français, இந்த காஸ்பலை பார்க்காம nous regardons pas cet évangile. யூதர்களின் மூளையிலே இந்த காஸ்பலை பார்க்க போகிறோம். Nous allons regarder cet évangile avec le cerveau des Juifs. ஏன் நம்மள ஷிஃப்ட் பண்றேன் அப்படினு சொல்றான் காரணம், Pourquoi je vous emmène, je change de pensée. இந்த காஸ்பல் யூதர்களுக்கு குறிப்பிட்டு எழுதப்பட்டிருந்தது. Cet évangile était adressé pour les Juifs. இந்த யூதர்கள் கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருந்த ஒரு புத்தகம். C'est pour que ces Juifs sachent que Jésus-Christ est Dieu. இந்த கண்ணோட்டத்திலே நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். Donc nous allons regarder certaines choses dans cette manière. இது கிட்டத்தட்ட ஒரு வேத படிப்பாக இருக்கும். C'est comme une étude biblique à peu près. முடிந்தவர்கள் தேவைப்படுகிறவர்கள் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, பின்னாடி உபயோகப்படும். Ceux qui pouvaient, ceux qui le désirent, vous pouvez prendre des notes. நாங்க எப்பவுமே சொல்லுவோம் சர்ச்சுக்கு வரும்பொழுது Nous disons souvent, வெறும் பைபிளை கொண்டு வரக்கூடாது. nous disons lorsque on vient à l'église, il faut pas porter seul la Bible. ஒரு புத்தகத்தை வச்சிருக்கணும், Il faut garder un cahier, ஒரு பேனா வச்சிருக்கணும். il faut avoir un stylo. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா ஸ்மார்ட்டை வச்சுக்கொள்ளுங்க, Si vous êtes très intelligent, gardez votre smartphone. அதுல டைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. Vous pouvez écrire dessus. முதலாவது அற்புதம் Premier miracle. என்ன? முதலாவது ஆண்டவர் அற்புதம் செய்தார், Quel சொல்லுங்க. était le premier miracle? ஐவா, எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சாரி, நான் அரபி பேசிட்டு இருக்கிறேன். கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். Le Seigneur avait fait un miracle au mariage de Canaan. ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார்? Quel était le miracle? அப்படியே ஊத்த சொன்னாரு, அதை எடுத்து குடிச்சாரு. வாவ், சூப்பரா இருந்துச்சு. Il a dit de verser de l'eau, ils l'ont bu, c'était très bon. ஆண்டவர் தண்ணிய கூட சூப்பரா மாத்திடுவாரு. Le Seigneur il change même l'eau. எங்க வீட்டு கிச்சன்ல குசினில இருந்து வர டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும் ஆண்டவர் தொட்டா. C'est le goût de notre cuisine va être meilleur si le Seigneur le touche. இதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாது, வெறும் தண்ணீர் தான். Personne pouvait le toucher parce que c'était une eau simple. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தால் மகிமையே வேற. Mais si Jésus-Christ vient, la gloire est différente. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். Levons la main et dit alléluia. ஆமா, இது தமிழர்கள் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம யூதர்களுக்கு போய்டுவோம். Donc on a fini avec les Tamouls, on va voir vers les Juifs. முதலாவது, Premièrement, இயேசு தேவனோடு இருந்து சிருஷ்டிப்பின் நாட்களிலே செய்தவைகளை நினைக்க போகிறோம். nous allons penser lorsque Jésus était avec Dieu et ce qu'il a fait pendant la période de la création. அவர் மேரேஜ் இன்ஸ்டிடியூஷனை ஸ்திரப்படுத்தினார். முதலாவது, il a fortifié l'institution de mariage premièrement. இந்த பிப்ளிக்கல் ரைட்டிங் கொஞ்சம் வித்தியாசமான. Donc l'écriture de la Bible est différente. என் கூட ஜூஸ் கூட வந்துட்டீங்க தானே? Est-ce que vous êtes avec இன்னும் நீங்க தமிழர்களா பிரெஞ்சா உட்கார்லையே? Vous n'êtes pas Tamoul ni les Français. பைபிள் எழுதப்பட்ட ரீதியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு. Je vous dis comment la Bible a été écrite. ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? Que dit Genèse 1:1? அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. On n'a pas besoin de lire. அதுக்கப்புறம் கீழே ஒன்னொன்னா எப்படி சிருஷ்டிச்சாரு அப்படி பண்ணாருன்ட்டு
ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இப்படி ஒரு அடுத்த சிருஷ்டிப்பு, இரண்டாவது சிருஷ்டிப்பு? ஓகே, இந்த யூதர்களுடைய பழக்கம் என்ன? ஹீப்ரூயிக் ரைட்டிங்ஸ் எப்படின்னா, Comment les Juifs écrivaient, la manière dont ils écrivaient. முதலாவது ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துருவாங்க. Premièrement, ils vont donner un titre. அதற்கு பின்பாக விளக்க உரை இருக்கும். Et ensuite, ils vont expliquer. 26ஆம் வசனம் வரும்பொழுது ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு இருந்தது. Et lorsqu'on arrive au 26e verset, le Seigneur a créé l'homme et la femme. ஆனா இரண்டாவது அதிகாரத்துல வரும்பொழுது ஆதாமுக்கு தூக்கத்தை வச்சு அதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணை சிருஷ்டித்தார்னு இருக்கு. Lorsqu'on passe au chapitre 2, il a donné le sommeil à Adam, il a créé à partir de sa côte une femme. சோ இந்த கான்செப்ட்ல பாருங்க, முதலாவது ஆண்டவர் ஆர்கனைஸ் பண்ணன இன்ஸ்டிடியூஷன் மேரேஜ். Donc dans ce concept, la première institution que Dieu a créée, c'était le mariage. ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சேர்த்து வைத்து அழகு பார்த்தது ஆண்டவர். Le Seigneur a mis ensemble un homme et une femme, il les a vus, il les a vus qu'il était beau. இதுவரைக்கும் இயேசுவுக்கு 30 வயசு ஆயிருச்சு, ஒரு அற்புதம் பிரம்மாண்டமா செய்யல, எழுதப்படல. Jusqu'à présent, Jésus a eu assez 30 ans, mais jusqu'à présent, il n'a pas fait de miracle. ஓகே, அங்க ஒரு காரியம் நடந்தது, தேவை வந்தது, ஆண்டவர் ஆரம்பித்தார் சரியாக திருமணத்திலே. Donc il y a eu un besoin, le Seigneur a commencé donc clairement dans un mariage. இதை உன்னிப்பா இந்த இயேசுவை ஆரம்பத்திலிருந்து வித்தியாசமாய் இவர் பிறந்தாரு, எப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லி கவனிச்சிட்டு இருந்த யூதர்கள், Les Juifs qui ont observé Jésus, comment il était né, comment il a grandi différemment, அப்சர்வ் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது lorsqu'ils l'observaient, அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ils comprendraient. போக போக நான் உங்க கூட அவங்களிடையே கொண்டு வந்து வச்சிருவேன், உங்களுக்கு அப்ப புரியும். ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி மெதுவா தான் எடுக்கும். Plus nous avançons, je vais vous emmener chez les Juifs, mais au début on va ஆண்டவர் இந்த திருமணத்தில் அவமானத்தை நீக்கினார். Le Seigneur a enlevé la honte dans ce mariage. பாதியிலே நின்று போயிருக்க வேண்டிய திருமணத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி நல்லா போ என்று சொல்லி அனுப்பினார். Le mariage qui devait s'arrêter au milieu, le Seigneur a empêché cela, il a fait en sorte que cela finisse bien. ஒரு பக்கம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. D'un côté le Seigneur a fait un miracle. இதே பகுதி 12 முடிஞ்சு மேல வரும்பொழுது, Lorsqu'on passe après le 12e verset, ஒரு குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றினவர், celui qui a protégé la réputation d'une famille, ஒரு சில மனுஷனுடைய மானத்தை வாங்கினாரு. il a arraché la réputation de certains hommes. நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்க கூடாது நீங்க. Ne comprenez pas mal ce que je dis. அங்க நின்ற புறா விக்கிறவன், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவன் எல்லாரையும் அடிச்சு துரத்தி எடுத்தார். Et il a chassé tous ceux qui vendaient les pigeons et toute autre chose. இவ்வளவு நாளும் நாங்க வச்சதுதான் சட்டம், இதுனா 2 ரியால்னா 2 யூரோனா 2 ரியால் கொடுத்து தான் வாங்கணும். Et jusqu'à présent, la loi qui établissait était les règles. Donc si c'est 2 euros, c'est 2 euros. இப்ப அத்தனை பேருக்கும் ஒரு பையன் திடீர்னு வரா, இங்க ஆக்ரோஷமா காரியம் நடக்குது. Et maintenant, tout le monde, il avait eu la peur, et ils ont eu la peur. தலைவர்களுக்கு ஒரே அவமானமா இருக்குது. Les chefs étaient dans la honte. ஆண்டவர் ஒரு குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றினார். Le Seigneur a protégé la réputation d'une famille. இன்னொரு பக்கத்துல ஒரு சில மனிதர்களின் மானத்தை வாங்கி எடுத்தார். D'un autre côté, il a arraché la réputation de quelques hommes. போகட்டும், நம்முடைய சப்ஜெக்ட்டுக்குள்ள நிம்மதிப்போம். Donc restons dans notre sujet. இரண்டாவது அற்புதம் ஆண்டவர் எதை செய்தார்? Donc quel était le deuxième miracle que le Seigneur avait fait? ரைட், நானே சொல்றேன். 4ஆம் அதிகாரம் 46 இருந்து 53 முடிய. Chapitre 4, versets 46 à 53. He is master over distance என்பதை நிரூபித்தார். Il a prouvé qu'il était le maître des distances. ஒரு ராஜாவின் மனுஷன் இருந்தான். Il y avait un homme d'un roi. அவனுடைய குமாரனுக்கு சுகவீனம் இருந்தது. Et son fils était malade. ஆண்டவர் 7ஆம் மணி நேரத்தில் அவனுக்கு அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். Le Seigneur avait dit qu'il aura un miracle à la 7e heure. அப்படியே அற்புதம் நடந்தது. Le miracle s'est produit ainsi. நம்ம மிரக்கலுக்குள்ள போக வேண்டாம். N'entrons pas dans le miracle. ஆதியாகமம் 1:3 என்ன சொல்லுகிறது? Que dit Genèse 1:3? வாசிங்க யாராவது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவது. Qu'il y ait la lumière. ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. Il a dit une seule parole. இந்த வார்த்தையிலே அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. Et dans cette parole, il y a eu un miracle. இப்ப யூதர்கள் மெதுவா அவங்களுடைய கண்ணு திறக்க ஆரம்பிக்குது. Donc les Juifs commencent à ouvrir leurs yeux petit à petit. இயேசு கிறிஸ்துவ முதலாவது வாவ் இயேசு தெய்வம் என்று சொல்லி நீங்களும் நானும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். Et vous et moi nous disons que Jésus est Dieu.
அந்த நாட்களில் இருந்த யூதர்கள் Et les juifs qui étaient à l'époque, இயேசுவின் பிறப்பை குறித்து கொஞ்சம் வித்தியாசமாய் பேசினவர்களும் உண்டு. il y avait des juifs qui parlaient un peu différemment de la naissance de Jésus. இதே நேரத்துல இந்த இயேசுவின் செயல்பாடுகளை பார்த்து மண்ட குழம்பி என்ன நடக்குது, யார் இவர்னு சொல்லி கேட்டவர்களும் உண்டு. À la même époque, il y avait des gens qui étaient un peu confus, ils demandent qu'est-ce qui se passe. இந்த ஞானஸ்நான பகுதியில போயிருக்கும் போது என்ன நடக்குது, வானத்திலிருந்து சத்தம் பூரா என்ன நடக்குது இங்க, யோவான் ஐயாவே என்னமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து பெருசா பேசுறாரு, who is he? Et même au moment du baptême, ils étaient confus en voyant le ciel s'ouvrir et même Jean parlait de Jésus. இப்ப ஆண்டவர் வந்து திருமணத்துல நின்றார். Et le Seigneur est venu au mariage. இப்ப அதே போல இந்த இடத்துல வந்து உண்டாக கடவுதுன்னு சொல்லது போல Et comme il avait dit qu'il soit, அவனுக்கு சுகம் என்று ஒரு வார்த்தை சொன்னார். il a dit qu'il est la guérison, une seule parole. ஒரு வார்த்தையிலே அற்புதம் ஆயிருச்சு. Dans une parole, il y a eu un miracle. யூதர்களுக்கு இயேசு மேல ஒரு 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 வித்தியாசமான கண்ணோட்டம் வந்துருச்சு. Donc les Juifs regardaient différemment Jésus. நம்மெல்லாம் அந்த 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 அற்புதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Et nous regardons les miracles. ஆனா ஆண்டவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. Et eux, ils ont commencé à observer Dieu. மூன்றாவது அற்புதம் என்ன? Quel était le troisième miracle? 5ஆம் அதிகாரம் Chapitre 5. 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பாருங்க. À partir du premier verset, regardez quelques-uns. இதிலே 38 வருஷமாய் வியாதியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். Il y avait un homme qui était malade depuis 38 ans. 38 வருஷம். 38 ans. இந்த யூதர்களுக்கு தூதன் மேல ஒரு வித்தியாசமான கண்ணு. Et les Juifs avaient un regard différent sur l'ange. எனக்காக வேற ஒருத்தங்க வாசிங்க ஹீப்ரூஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 4. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Jacques chapitre 1 verset 4. சாரி எபிரேயர். Hébreu, pardon. இந்த எபிரேயர் என்பது பழைய ஏற்பாடு முழுவதையும் சுருக்கி வைத்திருக்கிற ஒரு புதிய நூல். L'épître aux Hébreux, c'est un livre qui புதிய résume ஏற்பாட்டில் இருக்கிற l'Ancien ஒரு Testament. பழைய நூல் எபிரேயர். Hébreu, c'est Hébreu. 1:4. இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். இந்த தூதர்களை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து சிறந்தவர் என்பதை இவர் சொல்லுகிறார். Et il dit que Jésus-Christ était plus éminent que ces anges. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் தீர்க்கதரிசிகளை பார்த்து வாவ் தீர்க்கதரிசிகள். Et les croyants d'Ancien Testament, lorsqu'ils voyaient un prophète, ils disaient waouh, un prophète. மோசே, Moïse, எலிசா, Élisée, ஏலியா, Élie, இந்த பக்கம் ஆரோன். et Aaron. இப்படி இவர்களை எல்லாம் பார்த்து வித்தியாசமாய் இவங்க எல்லாம் சூப்பர் ஹீரோஸா பார்த்துட்டு இருந்தாங்க. Ils les ont considérés comme des super-héros. இதே போல De même, தேவ தூதர்களையும் சூப்பர் ஹீரோஸா பார்த்துட்டு இருந்தாங்க. et ils considéraient les anges comme des super-héros. இந்த சம்பவம் 38 வருஷ சம்பவத்துல கவனிங்க. Regardez, dans cet événement de 38 ans, ஒரு தூதன் இறங்கி வருவான். un ange descendrait அவன் குளத்தை கலக்குவான். et il va troubler les temps. முதல்ல குளத்துல யார் குதிக்கிறாங்களோ Premièrement, celui qui descend dans la piscine, அவங்களுக்கு சுகம். il aura la guérison. நான் சொல்றது புரியுதா? Est-ce que vous comprenez? தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப முதல்ல குதிக்கிறவனுக்கு சுகம். Donc celui qui saute en premier, il aura la guérison. அப்ப தூதன் எப்ப வருவான், குளத்தை எப்ப கலக்குவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சொல்றது புரியுதா? Ils attendaient en sorte que quand est-ce que l'ange va venir, il va agiter la piscine. அப்ப தூதன் ஒரு விசேஷ கிரேட் பர்சன் என்று நினைச்சு கொண்டிருந்தாங்க. Eux, ils pensaient qu'un ange était comme les super-héros de Grecs. அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டில் எழுதினவங்க இல்ல தூதர்கள் பணிவிடையாவிகள் நமக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க, நமக்கு தெரியும். Et donc ceux qui ont écrit le Nouveau Testament, ils ont dit que les anges sont des serviteurs, des esprits de... ஆனா அவர்களுடைய மூளை தூதனை வித்தியாசமா பார்த்துட்டு இருந்தது. Mais leur cerveau regardait les anges différemment. தேவனுக்கு அடுத்த பக்கத்துல மோசே அந்த மாதிரி லெவல்ல வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. Et ils les considéraient comme après Dieu. நான் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்க முடியும், நேரம் இல்லை, நம்ம அப்புறம் பேசுவோம். Je peux vous le prouver, mais on n'a pas assez de temps. இப்ப ஆண்டவர் Mais maintenant Dieu, இந்த தூதனை படைத்ததே நான் தான், அவனை விட என் வாக்குக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சார். il a prouvé que c'est moi qui ai créé cet ange de plus de puissance que lui. அசால்ட்டா பேசி அந்த மனுஷனை 38 வருஷமா படுத்து கொண்டிருந்த மனுஷனை ஆண்டவர் வெளியே எடுப்பிச்சார். Il lui a parlé simplement, celui qui était couché pendant 38 ans, et le Seigneur l'a relevé. இப்ப ஜனங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். Donc maintenant le peuple est Who is confus. he? C'est qui lui? யார் இவரு? Qui est-il? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? Qu'est-ce qu'il fait là?
ஓ இவர் மேரேஜ்ல அற்புதம் செய்யறாரு. Il a fait le miracle au mariage. இவர் ஸ்டார்ட் பண்ணது ஏன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாரு? Et pourquoi il a commencé dans ce lieu? ஓஹோ இவர் ஒரு வார்த்தை சொல்லி அற்புதம் செய்யறாரு. இவரு ஏன் அப்படி பண்றாரு? Il dit une parole et il fait un miracle. Pourquoi il fait comme cela? அடடே தூதன் வந்து செஞ்சு முடியாத காரியத்தை இவர் செய்யறாரு. Who is he? Donc ce que l'ange ne pouvait pas faire, lui il fait. Qui est-il donc? அவங்க படிச்சதெல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி பரிசுத்த வேதாகமம் கிடையாது. Tout ce qu'ils ont étudié, c'est pas la Bible comme nous avons. அவங்க படிச்சது பஞ்சாகமங்கள். Eux, ils ont étudié seulement les 5 premiers livres. தோரா என்று சொல்லுவாங்க. On appelle Torah. அதுதான் மைண்ட்ல நிக்குது. Donc c'est ce qu'ils avaient dans leur pensée. நம்ம பைபிளை படிச்சதை விட அவங்க இடிச்சு நிறைய படிச்சிருக்காங்க. Eux, ils ont plus étudié que nous. அப்ப இவர்கள் உடனே கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Donc eux, ils ont commencé à comparer cela. அடுத்ததுக்குள்ள போவோம். Entrons dans la suite. 6ஆம் அதிகாரம் Chapitre 6. 4ல இருந்து 14 வரைக்கும் À partir du verset 4 à 14. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த கதை. C'est l'histoire qui raconte que le Seigneur avait nourri avec 5 pains et 2 poissons. நமக்கும் நல்ல பிடிச்ச ஒரு காரியம்தான். Donc c'est quelque chose que nous aimons. ஆண்டவரே இந்த மாதிரி கொஞ்சத்தை வச்சு நிறைய ஆசீர்வதிங்க நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம். Et nous avons aussi prié, Seigneur, avec peu de choses, bénis-nous abondamment. போகட்டும் யூதருடைய கண்ணோட்டத்துக்குள்ள வருவோம். Entrons dans le regard des Juifs. He is master over quantity and quality என்று நிரூபிக்கிறார். Il prouve qu'il était maître de la quantité et la qualité. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. Lisez Romains chapitre 4 verset 17. ரோமர் 4:17. Romains 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற. Il appelle des choses inexistantes comme si elles existent. ஆண்டவருக்கு பலர் பல பேரை வச்சிருக்காங்க. Tout le monde a donné plusieurs noms pour le Seigneur. உங்களுக்கு ஆண்டவர ஃபேவரட் பேர் என்னன்னு சொல்லி அழைப்பீங்கன்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு ஏதாவது இருக்கும். Donc si nous vous demandons quel est le nom préféré que vous appelez le Seigneur, இல்லனா சீக்கிரமா ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேரை நீங்களே வச்சிருங்க. Sinon vous-même vous donnez un nom pour le Seigneur. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். J'aime bien cela. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர். Celui qui appelle des choses inexistantes comme si elles existaient. வெறும் 5 வார்க்கோதுமை. Seulement avec 5. 2 அப்பம். Seulement 2 pains. இதை வைத்து ஆண்டவர் 5000 புருஷர்களை போஷித்தார். Avec cela le Seigneur a nourri 5000 hommes. 5000 ஸ்திரீகள், 5000 femmes. 2 பேரை வச்சுப்போம் 10000 பெண் பிள்ளைகள். Donc 2 enfants, donc 10 000 கிட்டத்தட்ட enfants. 20000 பேரை ஆண்டவர் போஷித்தார்னு சொல்றாங்க. Ils disent que à peu près il a nourri 20 000 personnes. இது இல்லாம ஆண்டவரோடு கூட இருந்த 12 சீஷர்களுக்கு டேக் அவே. Donc en plus de cela, les 12 disciples qui étaient avec le Seigneur, ils ont pu emporter. 12 கூடை நிறைய உங்களுக்கு கொடுத்தாங்க. Et ils ont pris dans 12 paniers. இதை பார்க்கும் பொழுது Donc lorsqu'on voit cela, ஜனங்க கவனிக்கிறாங்க இப்ப இயேசுவை. et le peuple regarde le Seigneur. இவர் யாரு? Qui est-il? என்ன நடக்குது இவருடைய லைஃப்ல? Qu'est-ce qui se passe dans sa vie? என்ன இவரு வெறும் ஒரு 5 வார்க்கோதுமையை வைத்து இத்தனை பேரை போஷிக்கிறாரே? Who is he? Comment il fait avec 5 pains du blé autant de personnes? Qui est-il? அங்க இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கே புரியல. ஐயா இத வச்சு எவன் சாப்பிடுவான்? Même les apôtres qui étaient là, ils ne comprenaient pas le Seigneur. Maître, qui va manger tout cela? அந்த குட்டி பையனுக்கு ஏத்த மாதிரி குட்டி வயிறுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு இருக்கு. Et le petit garçon, comme son ventre, il avait un peu de nourriture. பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Donc qu'est-ce que vous êtes en train de faire? என்ன நடக்குதுங்க? Qu'est-ce qui se passe ici? என்ன இவரு யார் இவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? Qui est-il? Qu'est-ce qu'il est en train de faire? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறாரா? Il appelle des choses inexistantes comme elles existaient. இந்த குழப்பத்தோடு வரும்பொழுது Lorsqu'on vient avec cette confusion, அடுத்த மிராக்கிள் இங்க நடக்குது. il y a l'autre miracle qui se produit. அதே 6ஆம் அதிகாரம் Dans le même 6e chapitre, 16ல இருந்து 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது lorsqu'on lit à partir de verset 16 à 21, ஆண்டவர் கடலின் மேலே நடக்கிறாரு. le Seigneur marchait sur la mer, sur les eaux. கடலின் மேலே நடக்க தொடங்குறாரு. Il commence à marcher sur les eaux de la இங்க mer. ஜனங்களுக்கு மொத்தம் ஒரு மாதிரி ஆயிட்டு. Et le peuple était très confus là. இவர் யாரு? Qui est-il? ஏன் இப்படி செய்றாரு? Pourquoi il fait comme ça? இங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும் பொழுது Si vous lisez Genèse chapitre 1 verset 9, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரும்படி
வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் அன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தார். À l'époque, le Seigneur a fait une chose différente. எக்ஸடஸ் யாத்திராகமத்துக்குள்ள வரும்பொழுது Lorsque nous entrons dans Exode, இந்த கடலை பார்த்து en voyant cette mer, ஆண்டவர் சமுத்திரத்துல கொஞ்சம் கேப் கூட என் ஜனம் நடக்கணும்னாரு. le Seigneur a dit à la mer de donner un espace pour que mon peuple puisse marcher. ஜலம் பிளந்து ஒரு குவியலாய் நிக்குது. Et les eaux étaient séparées et étaient mis de côté. இவரு அங்க நடந்ததுக்கும் இங்க நடந்ததுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன். ஜலத்துல எவன்டா நடப்பான்? Et qui pourrait marcher sur les eaux? இவர் யாரு? Qui est-il? இவர் யாரு? Qui est-il? இந்த ஜனங்கள் எதெல்லாம் பெருசு பெருசு இது தெய்வத்துவம் இது டிவைன் சொல்றாங்களோ, Tout ce dont ce peuple disait était de la divinité. இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து சர்வசாதாரணமாய் செய்து கொண்டே இருக்கிறார். Jésus-Christ faisait toutes ces choses très simplement. இங்க ஆண்டவர் நிரூபிக்க வருது, அன்றைக்கு அதை செய்ததும் நான் தான். Et ce que le Seigneur voulait prouver à l'époque, c'est moi qui l'avais fait cela. அன்றைக்கு சமுத்திரத்தை பிரித்ததும் நான் தான். C'est moi qui avais séparé l'océan à l'époque. இன்றைக்கு சமுத்திரத்தின் மேலே நடக்கிறதும் நான் தான். Et c'est moi qui marche aujourd'hui sur les eaux de la mer aussi. இவர்களுக்கு கன்ஃபியூஷன், இவர்களுக்கு கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகிக் கொண்டே Et là, இருக்கிறது. ils étaient confus, ils ont commencé à avoir la curiosité. இனி அடுத்ததுக்குள்ள போகும்போது Lorsqu'on rentre dans la இன்னும் suivante, கொஞ்சம் ஆழமாய் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். le Seigneur commence à se révéler encore plus profondément. இனிமே நீங்க டபுள் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். Donc là, vous devez être ஏன்னா இப்போ உங்கள்ட்ட நானே கேள்வி கேட்க போறேன். Et moi-même, je vais vous poser des questions. அடுத்த ஒரு அற்புதம் 8ஆம் அதிகாரம் Chapitre 8, le miracle suivant. 1 11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது Lorsqu'on lit à partir du premier verset jusqu'au இது ஒரு 11, சம்பவம். குறிப்பிட்டு இந்த ஆண்டவர் ஒரு விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை காண்கிறார். et le Seigneur voit une femme qui a été attrapée dans l'adultère. இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட கொண்டு வராங்க. On l'emmène vers le Seigneur இயேசு Jésus. கிறிஸ்துகிட்ட சொல்றாங்க, இது மோசே சொன்னார், Il disait à Jésus-Christ ce que Moïse avait dit cela. இப்படி விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. Ceux qui sont pris dans l'adultère, ils doivent être lapidés. இப்ப क्वेश्चन, விபச்சாரத்துல ஒரு பெண் எப்படி தனியா பிடி விடுவா? Et comment une femme aurait pu être prise seule dans l'adultère? மனுஷன் எங்க? Où est l'homme? ஓர வஞ்சனை. Donc, ils ont favoritisme. ஓகே, உனக்கு பண்ணணும்னா அங்கே பண்ணி முடிக்க வேண்டியது, அடிச்சு கொல்ல வேண்டியதானே? Si tu voulais, tu n'avais qu'à lapider, tuer. எதுக்கு இயேசு கிட்ட கொண்டு வர? Pourquoi tu l'emmènes chez Jésus? அவங்க இன்டென்ஷன் அந்த பெண்ணு மேல இல்ல, Leur intention, ce n'était pas sur la femme, அவங்க இன்டென்ஷன் இயேசு மேல. c'était sur Jésus. ஏன்னா இயேசுவை குறித்து பல காரியங்களை பார்த்து பார்த்து குழம்பிட்டாங்க. Donc, en voyant Jésus, des choses par rapport à Jésus, ils étaient confus. ஒரு சிலர் சொல்றாங்க, இது உண்மையாலுமே தெய்வம் தானா? Certains commençaient à dire, réellement c'est Dieu. ஒரு சிலர் இல்ல இல்ல, இவர் தீர்க்கதரிசியா இருப்பாரு நான் பாக்குறேன். Certains pensaient, considéraient comme un prophète. நீ வேற வேலையை பார்த்துட்டு போ, அவன் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப். Il y a un autre groupe qui disait, va-t'en, occupe-toi des affaires, il fait des choses inutiles. இந்த இடத்துல இயேசு கிட்ட கொண்டு வந்த உடனே Et lorsqu'on emmenait à Jésus, இயேசு என்ன செய்தார்? qu'est-ce que Jésus faisait? கேள்வி. Quelle question? ரைட், கீழே இருந்து எழுதினாரு, பாவம் Il était en இல்லை. train d'écrire. அப்ப நம்முடைய வியாக்கியானம் என்ன தமிழர்களா? Donc en tant que Tamoul, qu'est-ce que nous pourrons conclure? இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாத்தையும் அவங்க குழம்பி என்ன ஆண்டவரை வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். Je vous ai dit que en voyant toutes ces choses jusqu'à présent, ils étaient confus. இப்ப ஆண்டவர்னு சொல்லி அவரை நிரூபிக்கிற நேரம் ஏன்னா முடிய போகுது. C'est le moment où il devait prouver qu'il était Dieu. Parce que cela va terminer. பலரும் சொல்ல கேட்டிருக்கேன், Moi j'ai entendu plusieurs dire, இயேசு கிறிஸ்து தரையிலே அவங்களுடைய பாவங்களை எழுதி கொண்டிருந்தார். Jésus était en train d'écrire ses péchés sur இத la பார்த்த terre. உடனே சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் கீழே போட்டு போயிட்டாங்க. Et en voyant cela, du petit au grand, ils ont jeté par terre, ils sont partis. இதைத்தான் நான் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். C'est ce que moi j'étais en train d'écouter répétitivement. யூதனை போல யோசிக்க ஆரம்பித்தேன். J'ai commencé à réfléchir comme juif. ஏற்கனவே இயேசுவை குறித்து இவங்க குழம்பி நிக்கிறாங்க. Déjà ils étaient confus par rapport à Jésus. இயேசு என்ன செய்தார்? Qu'est-ce que Jésus faisait? இயேசு என்ன செய்தார்? Qu'est-ce que Jésus faisait? கதைங்களே நேராவது. இயேசு என்ன செய்தார்? Qu'est-ce que Jésus faisait? விரலிலே எழுதினார். Il était en train d'écrire par son doigt par terre.
உடனே யூத மூளை என்ன செஞ்சதென்றால் Donc, tout de suite, qu'est-ce que le cerveau juif faisait? உடனே பின்னாடி போகுது. Et il repartait en arrière. அன்றைக்கு தேவனும் இதே தானே செஞ்சாரு. C'est ce que Dieu aussi avait fait à l'époque. என்றைக்கு? Quand? ஆதியிலே Au commencement. மோசேவின் நாட்களிலே Au temps de Moïse. ஒரு விரல் வேகமாக வந்துச்சு. Un doigt est venu rapidement. கற்பனைகளை எழுத ஆரம்பித்தது. Et comme a commencé à écrire les. இங்க les ஜனங்களே என்ன commandements. வந்து சொல்றாங்க? Ici, le peuple vient me dire. இயேசு Jésus. எனக்கு மோசே சொல்லிருக்காரு. Pour moi, Moïse avait dit. இவர் என்ன சொல்றாரு? Qu'est-ce que lui il dit? அந்த மோசேக்கு சொன்னதே நான் தான். Et c'est moi qui avais dit à ce Moïse. எத்தனை பேருக்கு புரியுது? Combien de vous comprenez? யூதர்களின் மூளை கொஞ்சமா திறபட ஆரம்பிக்குது. Et là, le cerveau des Juifs commence à s'ouvrir un மோசேக்கு peu. விரலிலே எழுதினது போல Comme il avait écrit pour Moïse avec son doigt. இன்றைக்கு ஆண்டவர் விரலிலே எழுதுகிறார். Aujourd'hui, le Seigneur écrit par son அதை doigt. வாயிலே சொன்னது போல Comme il avait dit par sa bouche. இங்க வாயிலே Et சொல்லுகிறார். là aussi, il dit par sa bouche. ஒருத்தனும் உன் மேல கை வைக்கல. Personne n'a touché. ஏன்னா a mis la main எல்லாரும் sur பாவிங்க. toi. Parce qu'ils étaient tous நானும் pécheurs. உன் மேல கை வைக்கல. Moi non plus, je ne mets pas la கை main sur வைக்க toi. வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு. ஆனா புதிய தலையெழுத்தை உனக்காக எழுதி J'ai கொடுக்கிறேன். le droit de mettre la main sur toi, mais j'ai commencé à écrire un nouveau testament. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கற்பலகையிலே கைகளை கொண்டு எழுதினார். Jésus-Christ, à l'époque, au temps de Moïse, il écrivait sur les tables de pierre avec son doigt. யூதனுக்கு மொத்தம் குழம்பி நிக்குது. Et la juif était complètement confus. இவர் யார்? Qui est-il? நம்ம இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன எழுதினாரு, என்னென்ன எழுதி இருக்கிறாரு, பேர் எழுதினாரு, நம்பர் எழுதினாரு, பாவத்தை எழுதினாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். Et nous, regardons qu'est-ce qu'il a écrit. Il a écrit le nom, il a écrit le numéro, il a écrit les péchés et tout. ஏன்னா நம்ம பாதியில வந்தவங்க முழுசும் அவங்களுடைய ட்ரெடிஷன் புரியாது நமக்கு. Et nous sommes entrés au milieu parce que nous ne comprenons pas la complétude. ஆனா அந்த நாட்களிலே இயேசுவோடு இருந்தவர்கள் அவர்கள். Mais ils étaient à l'époque avec Jésus. தேவன் என்ன செய்தார்ன்றதை படித்து உணர்ந்தவர்கள். Et ils ont étudié, ils étaient convaincus qu'est-ce que Dieu avait fait. அப்ப அவங்களுடைய இருதயம் தேவன் செய்கிற செயலை இவர் செய்கிறார், இவர் யார்? Et leur cœur se disait, il fait les choses que Dieu fait, donc qui est-il? And Jesus is ready to prove himself as God. Donc Jésus était prêt à prouver qu'il était Dieu lui-même. எங்க ஊர்ல இருக்கிற ஜனங்கள் பலரும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து தெய்வன் எங்கப்பா உங்க பைபிள்ல எழுதி இருக்கு, என்ன வணங்குன எங்க எழுதி இருக்கு? Les gens qui sont dans notre pays, ils disent où est-ce qu'il est écrit que Jésus est Dieu? அவங்களுக்கு தெரியல இயேசு கிறிஸ்து முழுவதுமே தெய்வத்துவமாய் தான் காரியங்களை செஞ்சு கொண்டே இருந்தார். Ils கரங்களை ne உயர்த்தி, comprenaient pas que Jésus faisait toutes choses avec la divinité. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். Et il a dit que personne ne pourrait venir au Père si ce n'est moi. இவர்கள் மோசேவை உயர்த்தி உயர்த்தி வச்சிட்டு இருக்காங்க. Donc ils étaient en train d'élever Moïse. இங்க இயேசு சொல்றாரு, மோசேயை விடுங்க, தேவன் அன்றைக்கு எழுதி கொடுத்தது நான் தான் இன்றைக்கு நிக்கிறேன் உங்க Et மத்தியில. Jésus dit, laissez tomber Moïse, c'est moi qui avait écrit à l'époque, donc je suis là aujourd'hui. அப்படியே அடுத்த ஒரு சம்பவத்துக்கு வருவோம். Donc allons à notre événement. 8ஆம் அதிகாரம் 58 வாசிங்க. Chapitre 8, verset 58. யோவான் 8:58. இயேசு ஆபிரகாம் உண்டாறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்ட உடனே ஜனங்களுக்கு பலருக்கும் குழம்பிட்டு, ஆபிரகாம் உண்டா, என்ன இந்த பொடிப்பைய பேசிட்டு இருக்கான், ஆபிரகாம் அவரு கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கான். Et lorsqu'ils ont entendu cela, ils étaient encore confus. Ils parlent d'Abraham. எக்ஸடஸ் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. Exode chapitre 3, verset 16. 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர். C'est lui qui est là. ஆண்டவருக்கு பல பெயர்களை வைத்திருக்கிறோம். Nous avons plusieurs noms pour le Seigneur. இயேசு, இம்மானுவேல், கிறிஸ்து, தேவன். Jésus, Emmanuel, Christ, Dieu. ஆனா ஆண்டவர் தன்னுடைய பேர் என்னன்னு சொன்னாரு? Comment le Seigneur se nommait? சிம்பிள், இருக்கிறேன். Je suis. அவரை தவிர வேற ஒருத்தனும் இல்ல. À part lui, il y a personne. மீதி எல்லாம் சும்மா பேசிட்டு இருக்காங்க, நான் தான் இருக்கிறேன். Et tout le monde est en train de parler pour rien, mais c'est moi qui suis. இருக்கிறேன்ங்கிறவர் இவர் என்ன இப்ப பேசுறாரு? Donc qu'est-ce qu'il dit? Donc celui qui dit que je suis. இருக்கிறேன். யார் இவரு?
Qui est-il donc? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு? Qu'est-ce qu'il est en train de parler? தேவனுக்கு சமமா பேசிட்டு இருக்கிறாரு இவரு. Et il se met à la même place que Dieu. என்ன ஆச்சு இவருக்கு? Donc qu'est-ce qui lui est இவர் arrivé? என்னதான் சொல்ல வராரு? Donc qu'est-ce qu'il veut dire? இவருடைய பிறப்பு வித்தியாசமா இருக்கு. Sa naissance est இவருடைய différente. ஞானஸ்நானம் வித்தியாசமா Son இருக்கு. baptême est différent. இவருடைய அற்புதங்கள் வித்தியாசமா இருக்கு. Ses miracles sont différents. இவருடைய பேச்சு வித்தியாசமா இருக்கு. Ses paroles sont différentes. இவருடைய நடத்த வித்தியாசமா Et இருக்கு. sa conduite est différente. ஒருத்தனும் ஒண்ணு இவங்களை பார்த்து பேச முடியல. Personne n'arrive à lui parler. இவருடைய ஞானத்துக்கு நிகர் இல்ல. Et sa sagesse n'a pas இவர் de யார்? pareil. இவர் யார்? Qui est-il donc? இவர் யார்? Qui est-il? இவர் யார்? Qui est-il? 9ஆம் அதிகாரம் Chapitre 9, 2ஆம் வசனத்திலிருந்து à partir du verset 2. கடைசி முடிய பார்க்கும் பொழுது Lorsqu'on voit jusqu'à la fin, ஒரு குருடனை ஆண்டவர் கவனிக்கிறார். le Seigneur observait un aveugle. நமக்கு தெரியும். Nous le savons. சரி, டைரக்ட் क्वेश्चन குள்ள வரேன். எப்படி அற்புதம் செய்தார்? J'entre directement dans la question, comment il a fait ce miracle? இதுக்கு முன்னாடி இன்னொரு क्वेश्चन கேக்குறேனே. Je pose une autre question avant cela. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கிறது என்ன? Quel est le premier et le plus grand miracle que le Seigneur Jésus-Christ avait fait et qu'il est écrit dans la Bible? அரே பாபா, ஒரு ஆத்மா பேசுங்களேன் கொஞ்சம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரிய அற்புதம். Le plus grand miracle que le Seigneur Jésus avait fait. ஓகே, இப்படி கேக்குறேன். இந்த உலகத்துல இதுவரைக்கும் நடக்காத அற்புதம்னு சொல்லி எதை சொல்றாங்க? Quel est le miracle qui ne s'est jamais produit dans ce monde? கடல் மேல் நடந்தது. ஓகே, வெரி Le குட். fait d'avoir marché sur les eaux. செங்கடல் பிளந்தது. ஓகே, வெரி La குட். séparation de la mer Rouge. தவறான பதில் ரெண்டும். Mauvaise réponse. Maritain. லாசருவை எழுப்பினது. சூப்பர். தவறான பதில். Le fait d'avoir ressuscité Lazare. திராட்சரசம். ஓ, இறையாதே, அமைதலாயிரு. ஒரு மிரட்டுனா பாருங்க, அமைதியாயிருச்சு. D'avoir fait Tavrana calmer Badil. la tempête. தவறான பதில். Mauvaise réponse. பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்ததுதான். அரே, இந்த மரித்து போன லாசர் எழுப்பினதில்ல, அதுக்கு இயேசு வரணும்னு இல்லை, எலியாவே எழுப்பிட்டு போயிடுவார். அதுக்கெல்லாம் போய் இயேசு வரணும், அங்க இருந்து வரணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. Pour ressusciter un Lazare qui était mort, on n'a pas besoin de Jésus, même Élie l'avait fait. 9:32 வாசிங்க. Lisez 9:32. 9:32. பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது உலகம் உண்டானது முதல் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்று சொல்லி வேதத்துல இருக்கு. Il est écrit dans la Bible, depuis que le monde existe, on n'a jamais entendu. ஆண்டவர் பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார். Le Seigneur a ouvert les yeux d'un aveugle de naissance. இப்ப கேள்வி, Maintenant la question est, அவர் எப்படி திறந்தார்? comment il l'a ouvert? எப்படி? Il a créé de l'homme. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க யூதன் மாதிரி யோசிக்கணும்னு சொன்னேன் நான். Je vous ai dit que vous devez réfléchir. உங்களுக்கு comme les புரியுது, இப்ப Juifs. நான் என் மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரியுது. Maintenant, vous நான் எப்படி comprenez எதிர்பார்ப்பேன்னு comment mon உங்களுக்கு cerveau புரியுது. fonctionne. சொல்லுங்க பாப்பா, எப்படி ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்? பைபிளை பாருங்க. Comment le Seigneur avait fait le miracle? Regardez la Bible. அட, பைபிளை பார்த்து தான் சொல்லுங்களேன். Regardez la Bible et dites. துப்பி சேருண்டாக்கி, இவங்க சொல்லிட்டாங்க, நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். நான் துப்பி சேருண்டாக்கி. Il a craché, il a créé de la boue. தப்பா நினைச்சுக்காதீங்க பிரதர், உங்களை குருடனா வச்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. இப்ப இவரு நம்ம குருட்டு பிரதர். Donc le frère qui est aveugle, இவருக்கு கண்ணு தெரியல. il ne voit pas. இவர் வந்துட்டு கேட்கிறார், ஐயா எனக்கு ஏதாவது அற்புதம் செய்யுங்க ஐயா. Il demande, monsieur, faites-moi un miracle. ஆண்டவர் Donc le Seigneur, இவரை பார்த்து அப்படின்னு துப்பிட்டு et le Seigneur எடுத்து crache. கண்ணில் வச்சா நாகரிகமா அது? Si le Seigneur il crache et il met sur ses yeux, est-ce que c'est poli? நீங்க ரொம்ப பரிசுத்தமா யோசிக்கிறீங்க. Vous réfléchissez avec la sainteté. பாஸ்டர் ஆபேல் கணேசன் நிற்கிறார். Il y a pasteur Abel Ganeshin qui est là. சொல்றீங்க உங்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்குண்டு. Et vous lui dites que vous avez mal à la tête. அது சரிதான், தலைவலி தான் வரும். Vous aurez mal de tête. பாஸ்டர் உங்களை பார்த்து அப்படின்னு துப்பிட்டு Pasteur, en vous regardant, கொஞ்சம் மண் எடுத்து il prend un peu de மண்டையில la boue. பூசி S'il met sur la tête, போ
சரியா போயிடும் அப்படின்னா S'il dit rentre, tu vas être guéri. திரும்பி இந்த பக்கம் எவனும் வரமாட்டீங்க. Personne d'entre vous, vous allez revenir ici. அப்பா இப்ப புரியுது உங்களுக்கு. Donc là, vous comprenez. ஆண்டவர் என்ன பண்ணாரு? Qu'est-ce que le Seigneur avait fait? அவர் செஞ்சது நியாயமா? Est-ce que c'est correct ce qu'il a அவர் fait? கை வச்சிருக்கலாம், Il aurait pu mettre la main dessus. இல்லன்னா ஏதாவது பண்ணி Ou இருந்திருக்கலாம். il aurait pu faire autre chose. 1000 வழி இருக்கு. Il a 1000 voies. ஏன் துப்பி சேருண்டாக்கி Pourquoi il devait cracher, créer de la boue? யூதன மாதிரி யோசிங்க இப்ப. Réfléchissez comme les Juifs. அவன் என்ன பார்த்தான்? Qu'est-ce qu'il a vu? அவன் என்னன்னு கவனிச்சான்? Comment il a observé? சொல்லுங்க பாப்பா, யாராவது யூதர் இருக்கீங்க இங்க? மண்ணல உருவாக்கினார். ஆ? மண்ணல இருந்து உருவாக்கி. பாருங்க, இங்க ஒரு யூதர் இருக்கிறாரு. அவர் தரையிலே சேருண்டாக்கி Et en créant de la boue sur la terre, சேரிலே கொஞ்சம் டிராயிங் பண்ணாரு. il l'a dessiné sur la boue. அந்த டிராயிங் தான் இந்த டிராயிங். Et c'est dessin, cette peinture, ce dessin qui நீங்க est சைஸ பார்த்து பேசக்கூடாது. Il faut pas que vous parliez en regardant ma taille. நான் இமேஜை மட்டும் தான் பேசுறேன் நானு. Je parle que de mon image. இப்ப யூதனுடைய கண்ணு மறுபடியும் இயேசு மேல வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்குது. Et maintenant l'œil de juif commence à இயேசு regarder என்ன Jésus différemment. சொல்லுகிறார் இங்க? இயேசு என்ன சொல்லுகிறார் இங்க? Qu'est-ce que Jésus dit ici? அன்றைக்கு சேருண்டாக்கி உண்டாக்கினேனே ஆதாம், அதே தேவன் தான் இன்றைக்கு நான் இங்க இருக்கிறேன். Moi qui ai créé Adam en créant de la boue, et le même Dieu qui suis là. யூதர்களுடைய கண்கள் வேற மாதிரி இயேசுவை பார்க்க ஆரம்பிக்குது. Et les yeux des juifs commencent à regarder différemment Jésus. இவர் யார்? Qui est-il? இவர் யார்? Qui est-il? எங்கிருந்து வந்தாரு? D'où il vient? என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு? Qu'est-ce qu'il est en train de faire? இவரை நான் பார்க்கிற பார்வை சரியா? Est-ce que le regard que இவரை je நான் porte sur lui est correct? இவரை நான் புரிந்து கொண்டது சரியா Est-ce que je பிழையா? l'ai bien compris? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? Est-ce que vous comprenez? நம்ம எல்லாம் அற்புதத்தை பார்த்துட்டு வாய் பொளந்து நிக்கிறோம். Et nous, en regardant les miracles, nous avons les ஆனா bouches ouvertes. செயல்களை கவனித்தே இயேசுவை கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. Eux, en regardant comment il agissait, ils commençaient à calculer Jésus. கடைசியான 7வது அற்புதம், Donc le dernier miracle, le 7e, 11ஆம் அதிகாரத்திலே dans chapitre 11, இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். il a ressuscité Lazare. லாசருவை பார்த்து 4 நாளுக்கு அப்புறம் வராரு. Et il vient 4 jours après pour voir Lazare. அவன் மரிக்க விட்டாரு. Il l'a laissé mourir. அங்க இருக்கிறவங்களுடைய மைண்ட்ல 3 நாளைக்கு அப்புறம் ஆவி சுத்தம் திரும்பி வந்துரும். Et dans leur pensée, et pendant 3 jours, l'esprit va tourner, il va revenir. Il avait ça dans la pensée. இப்ப அவங்களுடைய மூளையை மட்டுப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாரு. Et là, il devait contrôler leur cerveau. Il faut l'emmener dans l'étape suivante. கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, சொந்தக்காரங்க அக்காவே சொல்றாங்க, 4 நாள் ஆயிற்றே நாருமே. இவர்களுக்கு முக்கியமாயிட்டு, உயிர் பெருசா தெரியல. Donc cette puanteur était importante pour eux, mais la vie n'était pas importante. நம்பிக்கையற்று போனார்கள். Et ils n'avaient plus la confiance. ஆண்டவர் சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Le Seigneur avait dit, c'est moi qui suis la vie et la résurrection. அன்றைக்கு சேருண்டாக்கி டிசைனை போட்டு வரைஞ்சு எடுத்தார் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை. À l'époque, il avait créé de la boue, il a dessiné le corps de l'homme. அதுல ஆர்கன்ஸை வச்சு, எலும்பை வச்சு, நரம்பை வச்சு, தோலை வச்சு, சதையை வச்சு, முடியை வச்சு, எல்லாத்தையும் வச்சு டிசைன் பண்ணி எடுத்து அழகா நிறுத்திட்டாரு. Il a mis des organes, la chair, la peau, tous les cheveux, tout ça. அந்த இமேஜுக்குள்ள நாசியிலே சுவாசத்தை, Et dans cette image, dans ses narines, il a soufflé. அந்த சுவாசம் இல்லைன்னா அவன் சும்மா போனந்தான். S'il n'a pas ce souffle, il est un cadavre. ஆண்டவர் நான் தான் ஜீவனை கொடுக்கிறவன் என்று நிரூபித்தார். Le Seigneur a prouvé que c'est moi qui donne la vie. யூதர்கள் பார்த்தாங்க, இவர் யாரோ? Et donc les Juifs ont vu, qui est-il? இவர் யாரோ? Qui est-il? இவர் யாரோ? Qui est-il? ஒவ்வொரு அற்புதத்தையும் இங்க இயேசு செய்தார் என்று சொல்லி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். Et ici tous les miracles, nous voyons que c'est Jésus l'a fait. ஆனா ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒரு சாம்பிளா ஆண்டவர் காமிச்சு, நான் தான் அவர் என்று நிரூபித்துக் கொண்டே இருந்தார். Mais le Seigneur avait montré chaque miracle comme un exemplaire qu'il était lui-même. லேசில ஒருத்தனும் நம்ப மாட்டான்.
Et personne ne le croirait pas facilement. அவன் யூதன். C'est un juif. இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு போயிட்டாங்க. Il y a eu plusieurs personnes comme lui qui sont பர் parties. இயேசுன்ற ஒருத்தன் அந்த நாட்கள்ல இருந்தான். பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? Il y avait un autre Jésus aussi à l'époque. மந்திரவாதிகள் அந்த நாட்கள்ல இருந்திருக்காங்க. பைபிள் வாசிச்சிருக்கீங்களா? Est-ce que vous avez lu dans la Bible, il y avait des magiciens à l'époque? ஏன் கள்ள தீர்க்கதரிசிகள் அந்த நாட்கள்ல இருந்திருக்காங்க. பைபிள் Il y வாசிச்சிருக்கீங்களா? avait des faux prophètes à l'époque. Est-ce que vous avez எப்படி lu dans அவன் la... நம்புவா இவர் இயேசுன்னு? Comment ils vont croire que donc Jésus? இதை காண்பித்து அவர்களின் மூளையிலே கர்த்தர் கிரியை செய்தார். Et en montrant cela, le Seigneur a agi dans leur cerveau. அப்படி இருந்தும் அவர்கள் இயேசுவை மறுதலித்து போனார்கள். Et malgré cela, ils ont renié Jésus. நன்மையை பெற்றார்கள், Ils ont eu le bienfait, வெளிப்பாடுகளை பெற்றார்கள், ils ont eu des révélations, ஆகாரங்களை பெற்றார்கள். ils ont eu des preuves. இதெல்லாவற்றையும் வச்சு ஆண்டவர் ஒரு கழுத மேல ஏறி வச்சு பவனியா ஓசன்னா ஓசன்னான்னு உயர்த்தினார்கள். Et avec toutes ces choses, ils ont monté le Seigneur sur une ânesse et Ido. ils ont chanté. இதோட முடிஞ்சது அவங்க கதை. Et avec cela, leur histoire est terminée. ஒரே வாரத்துல உயர்த்தி பேசினவங்க En une semaine, ceux qui ont parlé en le mettant au haut, இயேசுவை இகழ்ந்து பேசி சிலுவையில் அறைந்தார்கள். et ils ont mal parlé de Jésus, ils l'ont crucifié. ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார், எல்லாம் உண்மை. Le Seigneur est mort, il est ressuscité, tout cela est vrai. ஆனால் ஒவ்வொரு காரியமும் இயேசு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் தெய்வம் என்று சொல்லி என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். Donc chaque chose, le Seigneur se révélait comme Dieu et nous devons être convaincus. இதைத்தான் இங்கே யோவான் நமக்கு சொல்லி காண்பிக்க C'est ஆரம்பிக்கிறார். ce que Jean ici nous montre. சோ வேதம் இனி படிக்கும் பொழுது Donc lorsqu'on lit la வேதத்தின் Bible வேதத்தின் சம்பவங்களை ஒரு கதை போல படித்து il faut, அதுல நமக்கு என்ன லாபம்னு சொல்லி பார்க்க எடுக்காம au lieu de regarder les événements de la Bible comme une histoire et que quel est notre profit dedans, ஆண்டவர் ஏன் இந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நம்ம வினவ ஆரம்பிக்கணும். et nous devons nous questionner pourquoi le Seigneur a fait ce miracle. அப்ப காரியங்கள் நமக்கு புரியும். Alors nous comprendrons les choses. வேதம் தெவிட்டாத இன்பம். La Bible est தோண்ட தோண்ட c'est un நிறைய bonheur. சரக்கு இருக்கு. Plus nous creusons, il y aura plus ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள de choses. வருவோமா? கண்ணை மூடுவோம். Fermons les yeux dans la présence de Dieu. ஆண்டவர்கிட்ட பேசுவோம். Parlons à Dieu. ஆண்டவரே என்னிடத்திலே இன்னும் அதிகமாய் இடைப்படும். Seigneur, parle avec moi davantage. இன்னும் அதிகமாய் பேசும். Seigneur, parle davantage avec moi. உம்மை வெளிப்படுத்தி காண்பியும். Révèle-moi உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ta sainte என்னை présence. நிரப்பட்டும். Que ta sainte présence me வேதத்தில் உள்ள remplisse. அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Ouvre mes yeux afin que je puisse voir les merveilles de la Bible. நீர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது உம்மை நிரூபித்துக் கொண்டே இருந்தீர். Chaque chose que tu faisais, tu prouvais que tu étais qui. அந்த மூளைக்கு புரிந்திருந்தும் Même si ce cerveau avait compris, ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கடினப்பட்டு போனார்கள். n'avait pas envie de accepter, ils se sont endurcis. எங்க மூளைக்கு பெருசா புரியல சுவாமி. Seigneur, pour notre cerveau, nous ne comprenons pas beaucoup. ஆனாலும் எங்களை கிருபையாய் ரட்சித்தீங்க. Mais malgré, tu nous as sauvés par ta grâce. எழுந்திருப்போம் அப்படியே. Est-ce qu'on peut se lever? ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே பேசுங்க. ஆண்டவரே, Parler avec le Seigneur pendant quelques instants. இன்னும் உம்மை நான் அறியணும். Je veux te connaître இன்னும் davantage. உம்மிடத்திலே நான் கிட்டி சேரணும். Je veux te connaître de m'approcher de toi இன்னும் davantage. உம்முடைய செயல்பாடுகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். Je veux comprendre encore comment tu agis, Seigneur. எங்களை மாதிரியே உம்மை பார்க்க கூடாதுப்பா. Nous ne devons pas te voir comme nous-mêmes. அந்த தெய்வத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள Nous வேண்டும். devons comprendre ta divinité. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றதை புரிந்து கொள்ள Nous வேண்டும். voulons comprendre qu'est-ce que tu veux nous dire. ஓ கிருபை தாருமே. Donne la grâce, Seigneur. ரெண்டே நிமிஷம் உங்களுக்கு நேரத்தை தரேன். Je vous கைகளை donne 2 உயர்த்திக் minutes. கொள்ளுங்க. Levez ஆண்டவரை les deux நோக்கி mains. பாருங்க. Levez les mains et எல்லாரும் பேச regardez le ஆரம்பிங்க. Seigneur. இன்னும் நான் பேசணும் ஆண்டவரே. Il faut que je parle, Seigneur. இன்னும் நான் புரிந்து கொள்ள Il வேண்டும் faut que ஆண்டவரே. je comprenne davantage, Seigneur. இன்னும் வேதத்தை ஆழமாய் படிக்க வேண்டும் Il faut que ஆண்டவரே. je lise profondément la Bible, ஓ Seigneur. எனக்கு கிருபை தாருமே. Donne-moi la grâce, Seigneur. ஷதரபதி அசியந்தரபரபபோ. இயேசுவே என்னிடத்தில் பேசும். Jésus, parle avec moi. இயேசுவே என்னிடத்திலே ஆழத்திற்கு கொண்டு போய் என்னை விடுங்க. Seigneur, emmène-moi dans la ஓ profondeur. உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கட்டும். Que je me jouis dans ta présence, உம்முடைய Seigneur. வார்த்தையின் ஆழத்திற்குள்ளே நான் செல்லட்டும். Que je rentre dans la profondeur de ta parole, Seigneur. Thank you Jesus. We thank you Lord. ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு கொண்டு பேசுங்களே ஆண்டவர்கிட்ட. Parlez avec le Seigneur pendant 1 minute encore.
இது ஒரே ஒரு சின்ன காரியம் தான் பேசினேன். வேதத்துல பல ஆழங்கள் மர்மங்கள் இருக்கிறது. Je vous ai parlé une petite chose, mais dans la Bible il y a encore beaucoup de choses qui sont cachées. தோண்ட தவிட்டாத இன்பம். Plus nous creusons, plus il y aura du bonheur. வேதத்தை படிக்கும் பொழுது நம்முடைய பார்வை வித்தியாசமா இருக்க வேண்டும். Il faut que lorsque nous lisons la Bible, nous devons avoir un regard différent. வேதத்தை படிக்கும் பொழுது ஆழத்திற்குள்ளே நாம் சென்று முத்துக்களை எடுக்க வேண்டும். Lorsque nous lisons la Bible, il faut entrer dans la profondeur pour chercher des perles. Jesus Lord, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஒரு விஷயம் சொல்லுங்க, இன்னும் உம்மை ஆமென். ஷாதாராதா ஃபாசிதே. Yes Lord. இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா. Yes Lord, போதுமையா ராஜா. உம்முடைய பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. நான் உம்மை கிட்டி சேரணுமே. உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு ஆராதனை, நேசருக்கு ஆராதனை. ஒரு துதி பாடல், ஒரு நன்றி பாடல். ரேபாதாராபாபா ஷகதரபரபா. ஓ ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சபை சொல்லுங்க, ஒவ்வொரு நாட்களிலும் Jesus, ஒவ்வொரு நிமிடமும் என்னோடு பேசும். நீர் என்னை நேசித்தீரே, நீர் என்னை நேசித்தீரே. உந்தன் உயிரை பார்க்கிலும் உயிரை பார்க்கிலும் ஓ நீர் என்னை நேசித்தீரே. உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான்.
Lord. Yes, Lord. கிருபையால் நடத்திடுமே ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஷகதர பாபா சியந்தர பாபா பாபா திடுமே. பேசுங்க. ஒரே ஒரு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்து தாழ்த்தி இருப்போமா? ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, வெறும் கையாய் வந்திருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்களேன். ஓ எஸ் லார்ட். ஒரபாதனா பாபா ஷியந்தர வரபா. ஓ என் ஆவியை கொழுந்து விட்டு எரிய செய்யுங்க ஆண்டவரே. ஓ என் மூளை மங்கட்டும், என் ஆவி இடத்துல பேசட்டும். என் வெளி காதுகள் அல்ல, என் ஆவிக்குரிய மனிதனின் காதுகள் ஷார்ப்பா இருக்கட்டும். Que les voix de mon homme spirituel soient என்னுடைய உள்ளான மனுஷனுடைய கண்கள் உம்மை தெளிவாய் பார்க்கட்டும். que les yeux de mon homme d'intérieur puissent te voir clairement. என்னுடைய உள்ளான இருதயம் உம்மை தொடர்ந்து பிடிக்கட்டுமே. Que mon cœur à l'intérieur te attrape உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். Que ta présence soit avec nous, Seigneur. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. Ta main soit avec nous, Seigneur. நீர் எவ்வளவு காரியத்தை வேதத்தில் எங்களுக்கு காண்பித்து வைத்திருக்கிறீங்க. Combien de choses tu nous as montré dans ta Bible, Seigneur. ஆண்டவரே, உம்முடைய வேதம் எங்களுக்கு இன்பமாய் இருக்கட்டும். Que ta Bible nous soit un bonheur. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெப நேரங்கள் இன்பமாய் இருக்கட்டும். Que nos temps de prière soient un bonheur pour nous, Seigneur. உம்மோடு கூட நாங்கள் இருந்து உறவாடுகிற நேரம் எங்களுக்கு இன்பமாய் Que இருக்கட்டும். le temps que nous passons avec toi soit un bonheur, Seigneur. பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Seigneur, remplis-nous par ta présence. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட Que இருக்கட்டும். ta main gracieuse soit avec nous, Seigneur. எங்களை வழிநடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். Nous te remercions de nous avoir உம்முடைய grisés. அன்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். Que ta main d'amour soit avec nous, எங்களை Seigneur. தாழ்த்துகிறோம். Nous nous humilions, தரை Seigneur. மட்டும் தாழ்த்துகிறோம். Nous nous humilions jusqu'à la terre. நீர் மாத்திரம் உயர்ந்திரும். Que toi seul sois élevé, உம்முடைய Seigneur. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். Que ton nom seul soit glorifié, Seigneur. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் Par le nom puissant de Jésus-Christ. மனத்தாழ்மையோடு வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. Nous prions avec l'humilité du cœur. கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள Applaudissons le Seigneur. நன்றி